குடல் குழம்பு பெசல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். மல்லிகை பொருள் நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி. ஸ்டார்டிங் பட்டை, இது லைட்டா பொரிஞ்சோன்னு ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி. இது பொரிஞ்ச கையில நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம், ஆட் பண்றோம். சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் நம்ம இதையும் யூஸ் பண்றோம். இது இந்த அளவுக்கு போட்டா போதும், 1.5 கரண்டி. இதை லைட்டா இது வணக்கி விடணும். வெங்காயம் பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்ப தக்காளி ஆட் பண்ண போறோம். நான் உப்பு போடுறேன், ஆட் பண்றேன் தக்காளி வணங்குறதுக்காக. இது நல்லா வணங்கணும்னா உப்பு போட்டிருக்கனால இந்த கிளறி விடுறேன். வரமிளகாய் இது நாங்க அரைச்சது. இது மஞ்சத்தூள் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இதுல மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணணும். லைட்டா ஆயில் அரைச்சி கிளறிட்டு நம்ம இது குடல் குழம்பு தண்ணி, நம்ம குடல் மட்டும் தண்ணியை மட்டும் எடுத்துருக்கோம் இதுல ஆட் பண்றதுக்காக, குழம்புக்காக. இப்ப நான் ஆட் பண்றேன். இது கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் அரவை ஊற்றணும். தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்ப அரைச்ச மசாலா ஊத்துறோம். இதுல நம்ம என்ன சேர்த்துருக்கோம், தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு இதை ஆட் பண்ணிருக்கோம். இதை ஊத்துறேன் நான். இப்ப இதெல்லாம் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம இறக்க போறோம். குடல் குழம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குடல் தண்ணி குழம்பு உங்களுக்கு காரசாரமா தான் இருக்கு.